அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல விஷயங்க. சனி பகவான் அப்படின்னா தொழில்காரகன், நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மற்றும் கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி சில கிரக சேர்க்கைகள் அப்படின்னு வரும்பொழுதே அதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவானும் குருவும் சேர்ந்தால் அதற்கு ஒரு சில தோஷம் உண்டு. என்ன தோஷம் அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே புதன் தொடர்பு வருதுன்னு வச்சுங்களேன், சனியும் குருவும் சேர்ந்து சமசப்தமாக குரு பகவான் பார்க்குறதோ அல்லது புதன் பகவான் பார்த்தாவோ அவங்களுக்கு தோஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதில் என்ன பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாதியார் சரியாக அமைய மாட்டாங்க, உறவுகளை பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் யோகங்கள் உண்டு. யாரால? சனி பகவானால் உண்டு. சனியுடைய பார்வையில் சூரியன் இருக்கிறாருங்க அல்லது சந்திரனுக்கு இருந்தால் கண் நோய் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ வலதுகண் இடதுகண் அமைப்பில் சூரியனும் சந்திரனும் ராகு தொடர்போடு இருந்தால் புறையோடுறது, அதே போல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். இதுவும் தசாபுத்தி காலகட்டங்களில் கூட இந்த தொடர்பு வரலாம். சனியும் ராகுவும் இன்னொரு விஷயம் சொன்ன என்னன்னா, வால் இல்லாத கிரகங்கள் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் தலை இல்லைங்க. அப்போ இந்த ராகு கேது சனி மூன்றுமே பாவ கிரகங்கள் அல்லவா. இதோடு சேரும் பொழுது சுபக்கிரகமான குருவோ அல்லது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோ இந்த மாதிரி கிரக பார்வை தொடர்புலாம் இருந்தால் புத்திரர்கள் தாமதமாக பிறக்கும், புத்திர தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். எப்பயுமே ஆத்மகாரகனான சூரியனும் குருவும் தான் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த சனி ராகு கேதுவோடைய தொடர்பில் வரும்பொழுது அது தோஷத்தையோ அல்லது ரொம்ப லேட்டாக குழந்தையை கொடுக்கக்கூடிய முன்ஜென்ம கர்மாவை அனுபவித்து பிறக்கக்கூடிய குழந்தையாகவும் அமைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம அவங்கவுங்க ஜாதக கட்டத்துடைய அமைப்பும் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த தோஷ நிவர்த்திக்கு வழி உண்டு. சனியுடைய பார்வை புதனுக்கு அல்லது சந்திரனுக்கு, சந்திர பகவானுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சனி ஒரு வியாதியை கொடுக்கக்கூடியது, ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடியது. அப்போ புதனும் சந்திரனும் தொடர்பில் வரும்பொழுது மனநோய், மனசஞ்சலம், இந்த மாதிரி அமைப்பையோ அல்லது கல்வியினால் இந்த படிப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கொடுத்தோம். இல்லாட்டி தேவையே இல்லாமல் ஒரு எஜுகேஷனுக்காக அந்த என்ன நம்ம ஒரு எடுக்கிறோமோ, என்ன நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ, என்ன டிகிரியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கு வெளிநாட்டில் தேவையே இல்லாத ஒரு ஊரில் எதிர்பார்க்காம அந்த ஊரில் நமக்கு அந்த கல்லூரியில் கிடச்சிரும். அப்போ அந்த காலேஜில் தான் நம்ம போய் படிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத இந்த சனி குரு சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு புதனோடு இருக்கும் பொழுது தெரிஞ்சுக்குங்க. அதே போல் சனியுடைய பார்வை சூரியனுடைய அல்லது செவ்வாயோடு இருக்குதுன்னா, சூரியன் செவ்வாய் அப்படிங்கும்போது அது நெருப்புக்கோள்கள், அது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு வேகத்தை கோபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதில் சனி பார்வையோ சனிதனா டாக்டருக்கு படிக்கிறது. அதே குரு அங்கே வீக்காக போச்சு அல்லது கல்வி இல்லை, 4ஆம் இடம் 5ஆம் இடம் இதாயிருச்சு அப்படின்னா எலும்பு பற்கள் சார்ந்த வியாதியாக மாறிடும். அதாவது சில கிரகங்கள் சேர்க்கை தொந்தரவையும் கொடுக்கும், நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு காரகத்துவத்துடைய அமைப்பை வச்சு தான் நம்ம கிரக சேர்க்கைக்கு பலன்கள் சொல்லணும். அதே போல் சனியுடைய பார்வை செவ்வாய் சந்திரன் இந்த இரத்த ஓட்டத்தை எல்லாம் என்ன செய்யணும், அது ஃபால்ட்டு பண்ணும், குறைபாடாக ஆக்கும், வேகத்தை குறைக்கும், அங்கங்கே பிளாக் ஆயிடுது, கொரக்கடை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும். சனியோட பகவானுடைய பார்வை சூரியன் சுக்கரனுக்கு படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய பகவானே அஸ்தமனம்போம், அதுவும் சுக்கரன் ஏதாவது இந்த 3 கிரக தொடர்பில் ஒரு திரிகோணத்திலேயே உட்காருது அப்படின்னா கண்டிப்பாக கண் பிரச்சனையை கொடுத்துரும், இருதயம் சார்ந்த பிரச்சனையும் கொடுக்கும், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு சனி சுக்கரன் குரு சர்க்கரை நோய் சுகரை கொடுத்துரும். சனி சந்திரன் அப்படின்னாவே அது எந்த சாரம் நட்சத்திர சாரம் வாங்கினாலும் சூரியனுடைய பார்வையிலேயோ தொடர்புலேயோ இருக்கிறதா அப்படிங்கிறதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு குருவையும் கவனிக்கணும். அவரும் பார்க்குறாரா, சேர்றாரா, அவர் எந்த நிலைப்பாட்டில் கட்டத்தில் இருக்காருன்னு பார்த்துக்குங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா வெளியூர் வெளிதேசம் வெளி மாநிலத்தில் நல்ல வருமானம் உண்டு. ஏன்னா தொழில் கொடுக்கக்கூடியவர் அவர் தான், நமக்கு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான். அது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு குரு ஒத்துழைப்பு கொடுக்குறார். அதே சனி பார்வையில் சுக்கிர பகவான் இருந்து சந்திரன் பார்வை இருந்தால், அவரோட சேர்க்கையை பார்வையை தொடர்போ இருந்தால் பெண்களுடைய கர்ப்பப்பை
வயிறு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும்னு நீங்கள் எடுத்துக்கலாம், சொல்லலாம். இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு. இதே சனி பகவான் சுக்கரன் மற்றும் சந்திரன் தொடர்பு வரும் பொழுது ஆண்களாக இருந்தாங்க, அப்போ ஆண்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போ சனி பகவானுடைய அமைப்பை ஒவ்வொரு ஜாதகரும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். சூரியன்னா 5ஆம் அதிபதியும் குழந்தை தாமதத்தை கொடுக்கும். அந்த இழப்பை கூட கொடுக்கலாம், அல்லது கருக்கலைப்பை கொடுக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்து சொல்லலாம். அப்போ சனி பகவான் என்னன்னா நோய்க்கெல்லாம் கொடுக்கக்கூடிய, ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பில், அதே 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் தொடர்பு வச்சு இது கரெக்டாக இருக்கா, இது இப்படி தான் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் தசாபுத்தியையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம சில சூட்சுமங்களையும் மற்றும் நம்ம ஜாதக பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய அந்த அனுபவ கருத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுடைய முழு ஜாதகமும் பார்க்கணுன்னா என்னுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு பதிவில் நம்ம சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன்.